ஈரானோட சுப்ரீம் லீடர் கெமினிய வந்து அமெரிக்கா வந்து கொன்னுட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கெமினி அப்படிங்கிற இந்த ஆள சில பேர் என்னன்னா எங்க அப்பா மாரிங்கிறான். சில பேர் வந்து வீர வணக்கம் வைக்கிறான். சில பேர் என்னன்னா அவரு ஈரானோட தந்தை பெரியார் அப்படிங்கிறான். சோ கால்ட் செக்குலரிசம் பேசுறவங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். செக்குலரிசம் பேசினா நம்ம வந்து முற்போக்குவாதி, இவர் வந்து விஷயம் தெரிஞ்சவரு, ஜீனியஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கன்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த கெமினிங்கிற ஆள் வந்து இந்த புரட்சியாளர்லாம் கிடையாது. ஒரு பிற்போக்குவாதி. மத அடிப்படையில தன்னோட நாட்ட நடத்திட்டு இருக்க ஒரு ஆள். அவ்வளவுதான். இந்தியால மத அடிப்படையில எந்த கட்சி வந்து ஆண்டுட்டு இருக்கு? பிஜேபி. தமிழ்நாட்டு மக்கள நான் பார்த்து கேட்கிறேன். மத அடிப்படையில ஒரு கட்சி வந்தா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? மாட்டோம்ல. மதத்த வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இது ஒரு செக்குலர் கண்ட்ரி. எல்லா மதங்களும் வாழ்றதுக்கு தகுதி இருக்கு. இந்த ஒரு மதத்த வெறுத்து, ஒரு மதத்த புகழ்ந்து நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு எல்லாருமே சமம்னு வாழ்றவங்க தானே நம்ம. மத்த ஸ்டேட்ட விடுங்க. மூளை இல்லாதவனுங்க. நமக்கு ஓரளவுக்கு மூளை இருக்குல்ல. வெறும் மத அடிப்படையில நடத்தப்படுற ஒரு கண்ட்ரியோட தலைவர். அதுவும் இல்லாம அந்த நாட்டுல வாழ்ற பெண்கள் பல கொடுமைய அனுபவிச்சிருக்காங்க. அது செத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பெண்களே பல பேர் அத கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க பெண்களுக்கு ஒரு உரிமை கிடையாது. அங்க கவர்மெண்ட்ட கேள்வி எவனா கேட்டான்னா, அவன் அவ்வளவுதான் காலி. பெண்கள் வந்து அவங்க மூஞ்சிய ஃபுல்லா மூடிறணும் ஹிஜாப் வச்சு. அப்படி ஹிஜாப் அங்க போடலன்னா, அவங்க வந்து ஜெயில் தான். ஒரு பெண்ணு ப்ராப்பரா அத கவர் பண்ணலன்னு சொல்லி அத கஸ்டடியில கூட்டிட்டு போய் அந்த பொண்ண கொன்னுட்டாங்கன்னுலாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது இடையில. சோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்மனால இருந்துற முடியுமா போயி? இப்படி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒருத்தன் புரட்சியாளருங்கிறான், இன்னொருத்தன் எங்க அப்பா மாரிங்கிறான். இங்க இருக்கிறவங்கலாம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு கும்பிடுறானுங்க. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? அமெரிக்கா வந்து உள்ள தேவையில்லாம போகுது. இது வந்து பயங்கரவாதம். ஆமா பயங்கரவாதம் தான். உண்மையாவே நியாயத்துக்கு போராடுற ஒரு ஆட்களா இருந்திருந்தா, நான் இங்க அரசியல் கட்சியிலருந்து எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன். இருந்திருந்தா, அங்க பெண்கள் அவ்வளோ கொடுமைய அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அங்க. அப்போலாம் நீங்க யாருமே வாய தொறக்காம, இப்ப வந்து நீங்க வந்து நியாயத்துக்கு போராடுற ஆளா பேசிட்டீங்களே, இது என்ன நியாயம்? ஈரான்ல இருக்கிற பெண்கள்லாம் நீங்க பண்றத பார்த்தாலே உங்கள காரி துப்புவாங்க. இங்க இங்க அனுபவிக்கிற வலி எங்களுக்கு தான்டா தெரியும். உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லி. இங்க நம்ம நாட்டிலே 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நார்த் இந்தியால அத்தன முஸ்லிம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் இறங்கி போராடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த மாரி கொடுமை நடக்குது, அத பண்ணக்கூடாதுன்னு. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கரெக்ட்டான பெர்சனான்னு கூட தெரியாது. அந்த பெர்சன் எல்லாம் வந்து செத்துட்டான்னு சொல்லி இங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போராட்டம் பண்றீங்க, ஒரு நியாயத்த பேசுறீங்கன்னா, கரெக்ட்டான ஆள் பேசுங்க. இல்லன்னா ஒரு ஆள பத்தி தெரியாம பேசாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நியாயத்த கேட்கிற மாரி இருந்தா, அது சாதி, மதம், இனம் எல்லாம் பார்க்காம நியாயமா மட்டும் கேட்கணும். மதமாவோ, சாதியாவோ பார்த்து நம்ம நியாயம் கேட்டோம்னா, அது நியாயம் கிடையாது. அது வெறி.